அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்கலாம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொரு மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளிலிருந்து சிதிலம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின இந்த நிருபத்தை தான் நம்ம வேத பாடமாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். கிறிஸ்தவ வாழ்வியலை போதிக்கும் பிலிப்பிய நிருபம் என்ற இந்த தலைப்பில் தான் இந்த நிருபத்தை நாம தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக்கொண்டு வருகிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரை பின்பற்றுகிறோம், கிறிஸ்தவர்கள் அப்படின்ட்டு நம்ம அறியப்படுகிறோம். இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற அடிப்படையான காரியங்களை இந்த நிருபத்தின் மூலமாய் நம்ம கத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்துட்டே வர்றார். அதுல நம்ம ஒரு பாதி நிருபத்தை முடிச்சுட்டு அடுத்தது 3ஆம் அதிகாரத்துல நம்ம வந்திருக்கிறோம். இதுல முதலாவதாக மேலும் என் சகோதரரே அப்படின்னும் பொழுதே மேலும் அப்படின்ட்டு இங்க தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா ஃபைனலி கடைசியாக அப்படின்ட்டு அவர் தன்னுடைய நிருபங்கள் எல்லாம் சொல்லுவார்ல, அதே மாதிரி இங்க இந்த மேலும்ன்றது வந்து கடைசியாக ஃபைனலி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்ட்டு இங்க ஆரம்பிக்கிறார். இந்த இந்த தொடர்ச்சி இந்த சாப்டர்ஸ்ன்றது நம்ம தான் பிரிச்சிருக்கிறோம். ஆனா எழுதுனது ஒரே லெட்டர் தான். நம்ம சாப்டர்ஸா வசனங்களா நம்முடைய வசதிக்காக நம்ம ஈஸியா எடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம பிரிச்சிருக்கிறோம். அப்ப அந்த கன்டினியூவேஷன் 2ஆம் அதிகாரத்தினுடைய கன்டினியூவேஷன்ல சொல்லிட்டே வராரு. சொல்லிட்டே வந்து கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமா இருந்தான். அதாவது இந்த எப்பாப்ராதை பத்திலாம் சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இந்த 3 உதாரணங்களை இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலனாகிய பவுல், தீமோத்தேயு, அப்புறம் வந்து எப்பாப்ராத் இப்படின்ட்டு ஒரு அந்த 3 மனிதர்கள் பிளஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்ற பெரிய உதாரணங்களெல்லாம் 2ஆம் அதிகாரத்தில் காமிச்சிட்டு கடைசியாக என் சகோதரரே ஃபெல்லோ கிறிஸ்டியன்ஸ், ஒரு தாயின் வயிற்றின் பிள்ளைகளாகிய நீங்கள் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் மூலமாய் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள். நம்ம எல்லாருக்குமே ஒரே தகப்பன் ஆண்டவர் மாத்திரம்தான். நம்ம எல்லாரையும் உருவாக்குனது அவர்தான். இதுல ஏற்றத்தாழ்வே இல்லை அப்படின்றதுல இந்த சகோதரரேன்ற வார்த்தையில ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வார்த்தைகள். பொதுவா இந்த பொது உடைமைவாதிகள் வந்து தோழர்னு அழைச்சிப்பாங்க. தோழர் அப்படின்ற ஒரு அடைமொழியோடு அழைப்பாங்க. அது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பழக்கம் அவங்களுக்குள்ளாக. அதே போல இந்த சகோதரரே அப்படின்னும் போது இங்க அவர் சொல்றாரு, நம்ம எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைங்க தான் அப்படின்ட்டு தான் இந்த சாப்டரே ஆரம்பிக்குது. கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல அப்படின்றாரு. அதுக்கான அர்த்தம் என்னன்னு நான் சொன்னேன் கடந்த வாரங்கள்ல. அதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய சபைகளுக்கு அவரு எழுதுறாரு. தெசலோனிக்கே சபைக்கு, கலாத்தியா சபைக்கு, கொரிந்து சபைக்கு, பிலிப்பி சபைக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரோம திருச்சபைக்கு இப்படின்ட்டு நிறைய எழுதுறாரு. இப்ப அவங்க பெற்றுக்கொண்ட நிருபம், அந்த சபை பெற்றுக்கொண்ட நிருபத்தை மற்ற பட்டணங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, அனுப்பிச்சு வைப்பாங்க. அவர் எழுதின அந்த ஒரிஜினல் லெட்டரை வச்சுக்கிட்டு அதுல நிறைய பிரதி எடுத்து இது மாதிரி பவுல் வந்து நமக்கு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கைட்லைனை கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஆலோசனைகளை கொடுத்துருக்கிறாரு, இது மற்ற சபைகளுக்கும் பிரயோஜனப்படும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. அன்னைக்கு நிறைய அப்படி கொடுத்து அனுப்பிச்சாங்க, நிறைய பிரதி எடுத்தாங்க. அதனாலதான் இந்த வேதாகமத்தை தொகுத்து வழங்கும் பொழுது கிட்டத்தட்ட 300க்கு அதிகமான புத்தகங்கள்ல இருந்து தான் நமக்கு தொகுத்து இருக்காங்க.
நெறைய எழுதின சுவிசேஷங்கள், நெறைய பேர் எழுதின சுவிசேஷங்கள் இருக்கு. தோமா எழுதின சுவிசேஷம் கூட இருக்கு. யூதாஸ் காரியத்து எழுதின சுவிசேஷம் கூட இருக்கு. அப்படின்ட்டு யூதாஸ் காரியத்து டைரக்ட்டா எழுதினாரான்னு தெரியல. ஒருவேள அவர பின்பற்றி அவருடைய பேர வச்சு வேற யாரும் எழுதியிருக்காங்க. அதாவது அந்த ஆர்த்தர் ரொம்ப முக்கியம். அதனுடைய உண்மை தன்மை ரொம்ப முக்கியம். அது மாரி நெறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. அத வேதாகமத்தோட கூட சேர்க்கிறதுக்கு. அதுல பொருந்தினது மாத்திரம் தான் நமக்கு இங்க புதிய ஏற்பாட்டுல இந்த 27 புத்தகங்கள நம்ம சேர்த்திருக்காங்க. இப்படி நெறைய நிருபங்கள் எழுதி இத தொகுக்கும் பொழுது, இப்படி பல்வேறு சாம்பிள்ஸ் கிடைக்குது. நெறைய இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச்சுக்கு இந்த இடத்துல ஒரு இது கிடைக்கும். ஒரு தோல் சுருட்கள் அந்த எழுதின காரியங்கள் கிடைக்கும். இதே மாரியான இது இன்னொரு இடத்துல கிடைச்சிருக்கும். இது வந்து 2த்தையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. பார்த்தா 2மே ஒரே மாரி இருக்கும். இப்படி கரெக்ட்டா பிரதி எடுத்திருப்பாங்க. இத வச்சு தான் இதனுடைய அக்யூரசிய கரெக்ட்டான விஷயம் இது அப்படின்ட்டு இத தொகுத்து இத வேதாகமமா நமக்கு தொகுத்து வழங்கியிருக்காங்க. இதனுடைய உண்மை தன்மைய பல்வேறு அறிஞர்கள் ஆராய்ந்து இத நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்படி எழுதும்போது நெறைய எழுதியிருக்கிறாரு. இதனால ஒரு சபைக்கு சொல்லப்பட்ட ஆலோசனைகள், எச்சரிப்புகள் எல்லாமே மற்ற சபைகளும் என்ன பண்ணியிருக்காங்க? தெரிந்து கொண்டிருக்காங்க. அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. அதனால தான் சொல்றாரு, எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தம் இல்ல. நான் உங்களுக்கு சில எச்சரிப்புகள சொல்லப் போறேன். அந்த எச்சரிப்புகளை நான் வந்து நெறைய சபைகளுக்கு சொல்லியிருக்கேன். அந்த சபைகளுக்கு நான் சொன்னதுனால, அந்த லெட்டர்ஸ் நீங்க வாசிச்சு நீங்க அத கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்க அதுக்கு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் அத நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு நான் ஸ்பெஷலா இப்ப நான் சொல்றேன். அப்படின்ட்டு எழுதினவையே எழுதுவது எனக்கு வருத்தமில்லன்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு நலமா இருக்கும். அப்படின்ட்டு 3 எச்சரிப்ப குடுக்குறாரு. இந்த 3 எச்சரிப்பு தான் நம்ம கடந்த வாரத்துல நம்ம பிரதானமா பார்த்தோம். 1 நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஒரு 3 கடினமான வார்த்தைகளை சொல்லி, சபையை இது வந்து பொதுவான ஜனங்களுக்கான எச்சரிப்பு கிடையாது. பொதுவான ஜனங்களுக்கு வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க, மனம் மாறுங்க, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது. நீங்க வந்து கர்த்தரை கொள்ளாம பாவ வழியில பின்பற்றி போய் நரகத்துக்கு போயிறாதீங்க. இது மாரி பொதுவான எச்சரிப்பு கிடையாது. இது சபைக்கான எச்சரிப்பு. சகோதரரே நான் ஆரம்பிக்கிறதுனால, ஃபெல்லோ கிறிஸ்டியன்ஸ் அதாவது சபைகளுக்கான ஒரு எச்சரிப்பா இந்த எச்சரிப்பு இருக்கு. சபைகள்ல என்ன ஒரு ஒரு துன்பம் ஏற்படுது, சபைகளுக்கு எப்படிப்பட்ட நெருக்கம் ஏற்படுது, சபைகளுக்கு எப்படிப்பட்ட கல்ட்ஸ் அதாவது கள்ள போதனைகள் வந்து எப்படி சபையை வந்து குழப்புது அப்படின்றத வச்சுக்கிட்டு மனதில வச்சுக்கிட்டு இந்த 3 எச்சரிப்புகள நாய்களுக்கு எச்சரிக்கையார்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையார்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாருங்கள்ன்ட்டு 3 எச்சரிப்ப இங்க குடுத்திருக்கிறாரு. அத நம்ம பார்த்துட்டோம். இப்ப 3வது வசனத்துல சொல்றாரு, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அது அந்த விருத்த சேதனம்னா என்ன? அது ஏன் அவங்களுக்கு வந்துச்சு? இதெல்லாம் நமக்கு நெறையா அ செய்திகள்ல நெறைய தியானங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். கடந்த வாரத்துல கூட இத நம்ம பார்த்தோம். எதுக்கு கிறிஸ்தவர்கள் அத பின்பற்ற தேவையில்லன்றதுக்கான காரணத்தையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால இப்ப நம்ம அடுத்தது 4ஆம் வசனத்திலிருந்து தான் நம்ம இதோடைய தொடர்ச்சி போலாம். ஏன் இத நான் இவ்வளவு நேரம் டைம் எடுத்து சொன்னேன்னா, இதனுடைய கன்டினியூவேஷன் தான் இது. இந்த 4ஆம் வசனம்ன்றது இந்த முதல் வசனத்திலிருந்தே நீங்க ஒரே இதா பார்க்கணும். போன வாரத்துல இந்த 3 வசனத்த பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் மேல ஆயிருச்சு. ரொம்ப லென்த்தா போயிருச்சு. அது அப்புறம் சுருக்கி கிருக்கி தான் நம்ம சில விஷயம் செய்ய வேண்டியது இருந்துச்சு. இந்த மாரி இந்த 3 வசனம் பார்க்கறதுக்கே ரொம்ப லென்த்தா போயிருச்சு. அப்புறம் அதனால இது வந்து அ நம்ம பிரிச்சு, பிரிச்சு நம்ம சில விஷயங்கள பார்க்குறோம். ஆனாலும் இது கன்டினியூஷன் ஒரே தொடர்ச்சி தான். அதனால 4ஆம் வசனத்துல சொல்றாரு, "மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால், நானும் வைக்கலாம். வேறு ஒருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால், நான் அதிகமாய் அப்படி செய்யலாம்." மாம்சத்தின் மேல் நம்பிக்கை அதாவது சுய நீதியின் மேல், சுய கிரியைகள் மேல் நம்பிக்கை வைத்தால், நான் அப்படி செய்யலாம். மத்தவங்க செய்யறத விட நானு அதிகமா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 7 காரியங்கள சொல்றாரு தன்னை பற்றி. ஒரு 7 காரியங்கள சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் 7ஆம் வசனத்துல சொல்றாரு, "ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன்." இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். 1 எண்ணினேன், 2வது எண்ணிக்கொண்டிருக்கிறேன். தமிழ்ல வந்து இது வந்து இப்படியே முடிஞ்சிருச்சு. இந்த சென்டென்ஸ் வந்து இப்படி முடிஞ்சிருச்சு. ஆனா இது கரெக்ட்டான்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் தான். ஆனா இது நீங்க நெறைய இங்கிலீஷ் பைபிள்ஸ்ல அ இதனுடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் கிரீக் பைபிள்ல பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு வேர்ட் ஆட் ஆயிருக்கும். குப்பையாக எண்ணுகிறேன்ட்டு. தமிழ்லயும் வருது. ஆனா 11ஆம் வசனத்துல வருது. 11ஆம் வசனத்த வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல வருது. "அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன்.
குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த லைன் வந்து எங்க வந்திருக்கணும்னா, இங்க வந்திருக்கணும். இந்த 9ஆம் வசனம் இப்ப சாரி 8ஆம் வசனம் முடியுதுல்ல. இந்த இடத்திலேயே அந்த லைன் இந்த இந்த ஒரு லைன் இந்த வசனம் வந்து இங்க வந்திருக்கணும். நீங்க இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டாவே அப்படி வந்துருது. அ அந்த 8ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி வந்து, "ஃபார் ஹிஸ் சேக் ஐ ஹேவ் லாஸ்ட் எவ்ரிதிங் அண்ட் ஐ கன்சிடர் இட் ஆல் கார்பேஜ் சோ தட் ஐ மே கெயின் கிரைஸ்ட்" அப்படின்ட்டு ஒரு அந்த ஃபுல்லுமே அத குப்பையாக எண்ணுகிறேன், நஷ்டமென்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன்றத அங்க சேர்த்தே கொண்டு வந்துடுறாங்க. எல்லா டிரான்ஸ்லேஷன்லயும் இங்கிலீஷ்ல. தமிழ்ல கூட சில டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. சில மொழிபெயர்ப்புகள் இருக்கு. குறிப்பா இந்திய சமகால மொழிபெயர்ப்புன்னு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. அதுல 7ஆம் வசனம், 8ஆம் வசனம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எவையெல்லாம் பயனுள்ளவைகளாக இருந்தனவோ, அவை எல்லாமே இப்பொழுது கிறிஸ்து என்னில் செய்தவற்றின் நிமித்தம் எனக்கு பயனற்றவை என கருதுகிறேன். அது மட்டுமல்ல, நான் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறியும் அந்த அறிவின் மேன்மையுடன் அவைகளை ஒப்பிடும் பொழுது எல்லாமே நஷ்டம் என்று கருதுகிறேன். நான் அவருக்காக எல்லாவற்றையும் அகற்றி கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அவைகளை குப்பையாக எண்ணுகிறேன். நல்லா சூப்பரா மொழிபெயர்த்துருக்காங்க. இது மாரி நெறைய டிரான்ஸ்லேஷன் வாசிக்கும்போது இன்னும் நமக்கு சில விஷயங்கள் வந்து நல்லா புரியுது. ஆனா நமக்கு பிரைமரி சோர்ஸ் நம்ம பைபிள் தான். மோர் தென் எனஃப் இது. ஆனா சில டிரான்ஸ்லேஷன்ஸ் வாசிக்கும் பொழுது, இன்னும் நமக்கு சில விஷயங்கள் புரியுது. அதாவது இதுல ரொம்ப அதனுடைய இன்டெப்த்தான ஆழமான அந்த அர்த்தங்கள ரொம்ப அ பேக் பண்ணி அந்த டிரான்ஸ்லேஷன்ல இந்த இந்திய சமகால மொழிபெயர்ப்புல இந்த வசனம் இருக்கு. பொதுவா மெயின் பிரைமரி சோர்ஸ் இதுதான் நமக்கு. இருந்தாலும் இப்படிப்பட்ட டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து நமக்கு நெறைய விதங்கள்ல நமக்கு உதவுது. இதுல எண்ணுகிறேன், எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். இந்த மாரியான டென்ஸ் அதுல இல்ல. எதுல இந்த சமகால மொழிபெயர்ப்பு, இது மாரி இங்கிலீஷ்ல சில ஆம்பிளிஃபைல கூட அது இல்ல. லிவிங் பைபிள்ல கொஞ்சம் அது மாரி இருக்கு. கன்சிடர்ன்னு இருக்கு. அப்புறம் கவுண்டிங்ன்னு வருது. எண்ணுகிறேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாரி வருது. ஆனா நம்ம பொதுவா யூஸ் பண்ற மொழிபெயர்ப்புல ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த இடத்துல எண்ணுகிறேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதுல வந்து இதை அதையும் அடிச்சுக்க முடியாது. ஆனா அந்த குப்பையாக எண்ணுகிறேன்ன்றது கடைசியா அந்த 11ஆம் வசனத்துல வரதுனால, அ அப்படி நம்ம மற்ற காரியங்களையும் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த எண்ணுகிறேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்றத வந்து அ எ கிரேக்கத்திலயும் அப்படிதான். அது வந்து ஒரு அ எண்ணுகிறேன் அப்படின்றத ஒரு பாஸ்ட் டென்ஸ்லயும் அந்த பெர்ஃபெக்ட்ல அது சொல்றாங்க. இலக்கண ரீதியா. இத வந்து பிரசன்ட்ல அத சொல்றாங்க. எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்றத பிரசன்ட் கன்டினியூஸ்ன்னு சொல்றாங்க. தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியம். பிரசன்ட் கன்டினியூஸ் அந்த மாரியான ஒரு அர்த்தத்துல தான் சொல்றாங்க. அ ஹெகெமாய் அப்படின்ட்டு அதுக்கான வேர்ட் கிரீக் வேர்ட் ஹெகெமாய். எதுன்னா எண்ணுகிறேன்ருக்கு. அதோடைய பிரசன்ட் கன்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஹெகோம் ஹெகோமாய் அந்த சின்ன ஒரு வேரியேஷனோட தான் வருது. ஒரே ஒரே வேர்ட் ஒரே ரூட் வேர்ட் தான். அந்த ஒரே ரூட் வேர்ட ஹெகோமாய் அப்படின்ட்டு 2 அந்த சின்ன வேரியேஷனோட தான் ஒண்ணு பாஸ்ட் டென்ஸ்ல எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு வருது. இத 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 நம்ம அந்த வசனம் அந்த இடத்துல வரும்போது இன்னும் அத நம்ம பார்க்கலாம். இங்க மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கலாம். ஆனா தேவனுக்கு ஆவியினால ஆராதனை செலுத்தணும் அப்படின்றத நம்ம போன வாரத்துல நம்ம பார்த்துட்டோம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வச்சா நானும் வைக்கலாம். ஏன்னா, நான் வந்து சில விஷயங்களின்படி, மாம்சீகத்தின்படி நான் என்னை மேன்மை பாராட்டுகிறதற்கு நான் தகுதியுள்ளவன். ஆனா, அவைகள் எல்லாமே வெறும் குப்பை. வேஸ்ட். குப்பைன்னா என்ன? ரொம்ப பிரஷியஸானத நம்ம குப்பையில போட மாட்டோம். பயனற்றது, இது தேவையில்லாதது அப்படின்ட்டு அத குப்பையில போடுவோம். பிஸ்கட்ட சாப்பிட்டுட்டு கவர தூக்கி போடுவோம். கவர எடுத்துட்டு போய் நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டு பிஸ்கட்ட தூக்கி வெளிய போடுற ஆள் கிடையாது. வ வ வாழைப்பழ தோல தின்னுட்டு பழத்த தூக்கி போடுற ஆள் கிடையாது. எத நம்ம தூக்கி போடுவோம் அப்டின்னா, இது இது இனிமே எனக்கு தேவையில்ல. இது இனிமே எனக்கு தேவையில்ல. அப்டின்ட்டு நம்ம தூக்கி போடுறோம். இங்க அது நம்ம கையில தான் இருந்துச்சு. நம்ம தான் அத பயன்படுத்தினோம். ஆனா இனிமே அது எனக்கு தேவையில்ல. அப்டின்ட்டு சில விஷயங்கள நாம தூக்கி போட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. இந்த தூக்கி போடுறது நம்ம இப்ப அதான் சொன்ன மாரி ஒரு பிஸ்கட்ட வச்சுட்டு கவர தான் என்ன பண்ணுவோம்? தூக்கி போடுவோம். ஒரு பழத்தோட தோல என்ன பண்ணுவோம்? தூக்கி போடுவோம். நமக்கு எது தேவையில்லையோ, பயனற்றதா இருக்குதோ, ரொம்ப ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருக்கோம். ரொம்ப யூஸ் பண்ணாம வச்சுட்டு இருக்கோம். அது நமக்கு ஒரு குப்பை மாரி கிடக்குது, வேஸ்ட்டா கிடக்குதுன்னு சொல்லுவோம். அத நம்ம என்ன பண்ணுவோம்?
குப்பையா நம்ம தூக்கி போடுவோம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தூக்கி போட சொல்றது எதுன்னா, எதெல்லாம் லாபமா இருந்துச்சோ, எதெல்லாம் ஆதாயமா இருந்துச்சோ, அதுவரைக்கும் இந்த உலகத்தின் பார்வையில எதெல்லாம் நன்மைய கொடுக்கிறதா இருந்துச்சோ, அவைகள் எல்லாவற்றையும் தூக்கி போட சொல்றாரு. இது என்னது இது? அப்ப சில இதுல இந்த நியாயப்பிரமாண போதகர்களா இருக்கக்கூடிய சில அ பெந்தெகொஸ்தே பாஸ்டர்கள் சொல்ற மாரி படிப்பு குப்பை, அது குப்பை, இது குப்பை, எல்லாம் வேஸ்ட்டு. அப்படி நம்ம நெனச்சிரணுமா? அப்படி வசனம் நமக்கு போதிக்குதா? சில இதுல அப்படி சொல்லிடுறாங்கல்ல, நம்ம படிக்கிற படிப்பு வேஸ்ட்டு. அதெல்லாம் குப்பைன்னு நெனைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நமக்கு எல்லாமே கர்த்தருக்குன்னு பயன்படும்னு நெனைங்க. எல்லாமே கர்த்தருக்குன்னு பயன்படும்னு நெனைங்க. ஒரு விஷயத்த கர்த்தருக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நெனைங்க. அது உங்களுக்கு உண்மையிலே ஆசீர்வாதமா இருக்கும். எல்லா ஸ்டடீஸுமே கர்த்தருடைய காரியமா நம்ம படிக்கணும். இத பத்தி நெறைய அந்த வொர்க் எத்திக்ஸ், புரொட்டஸ்டன்ட் வொர்க் எத்திக்ஸ பத்திலாம் சொல்லிட்டு அது பெரிய டீச்சிங் இருக்கு. அது இடையில நெறைய விஷயங்கள சொல்லியிருக்கேன். அப்ப எல்லாவற்றையுமே நம்ம கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன பண்றோம்? பயன்படுத்துறோம். ஆனா, எத் சில காரியங்கள நம்ம ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு குப்பையா நெனச்சு சில விஷயங்கள ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா, அவைகள் பாத்தீங்கன்னா, லாபமா இருக்கக்கூடியவைகள். ஆதாயத்தை கொடுக்கக்கூடியவைகள். பொதுவா உலகத்தின் பார்வையில ஆதாயம் இருந்துச்சுன்னா, அத என்ன பண்ணுவாங்க? பெருக்குவாங்க. அத ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அப்டின்னா கிறுக்கன்னு சொல்லிருவாங்க. நல்ல ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கு. அத ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஒரு பிசினஸ் எவனும் தொடங்க மாட்டான். இந்த பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு இப்ப 2, 3 பிசினஸ் செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எது நல்லா வருதோ அத என்ன பண்ணுவாங்க? கன்டின்யூ பண்ணுவாங்க. எது நல்ல ஆதாயத்த தருதோ அது கன்டின்யூ பண்ணுவாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உலகத்துல நம்ம அதுவரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, சில காரியங்கள் நம்மை பெருமைப்படுத்தக்கூடியதாக, நம்மை உயர்த்தக்கூடியதாக, நம்மை பறைசாற்றக்கூடியதாக, நம்மை அறிமுகப்படுத்தக்கூடியதாக, நாம யாருன்ட்டு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய சில காரியங்கள் இருக்கலாம். நல்லது. ஆனா, சில காரியங்கள நம்ம வெறுத்து, அத ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சில காரியங்கள நாம வெறுத்து ஒதுக்கி தான் ஆகணும். வேற வழியும் இல்ல. சில நேரங்கள்ல அந்த பாதையில நம்ம பயணிக்கும்போது சில எச்சரிப்புகள நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, அத நம்ம கரெக்ட்டா நம்ம செய்ய வேண்டியது அவசியம். நீங்க 2 உதாரணங்கள பார்க்க போறோம். ஒண்ணு பழைய ஏற்பாடு உதாரணம், ஒரு புதிய ஏற்பாடு உதாரணம். இதுல பழைய ஏற்பாடு உதாரணம் உண்மையிலேயே சூப்பரான உதாரணம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2மே நல்ல உதாரணங்கள் தான். லோத்து. லோத்த பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். ஆபிரகாமுடைய அண்ணன் மகன். கூடயே பயணிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவர்களுடைய செல்வங்கள பூமி தாங்க கூடாம போயிருச்சு. அந்த இடத்துல அத சமாளிக்க முடியல. உடனே 2 பேரும் பிரிஞ்சு போக ட்ரை பண்றாங்க. அவங்க ஒரு சமாதானமா அவங்க பிரிஞ்சு போறாங்க. அப்போ லோத்து தன் பார்வைக்கு நலமானதை தேடிக்கொள்றார். இத பத்தி நெறைய நம்ம இந்த வரலாற்று பின்னணிகள் இதெல்லாம் நம்ம நெறைய பார்த்திருக்கிறோம். ஃபெய்த் 4 ஸ்டேஜஸ் அப்படின்ற இதுல ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் 4 நிலைகள் அப்படின்ற செய்தியில நம்ம நெறைய அத நம்ம பார்த்திருக்கிறோம். தனக்கு ஆதாயமாய் தோன்றின ஒரு பாதைய லோத்து தெரிந்து கொண்டார். தனக்கு நன்மையை தரும் அப்படின்ற ஒரு பாதைய லோத்து தெரிந்து கொண்டார். நன்மைய குடுத்துச்சா? அப்படின்னா, டெம்பரரியான ஒரு நன்மைய குடுத்துச்சு. டெம்பரரியான ஒரு காரியங்கள அங்க குடுக்க தான் செஞ்சுச்சு. ஆனா, அது பெர்மனன்ட்டா இருந்துச்சான்னு கேட்டா, இல்ல. ஒரு கட்டத்துல அத விட்டு வெளிய வர வேண்டிய அவசியம் இருந்துச்சு. இல்ல நான் வெளிய வரமாட்டேன். நான் வெளிய வரமாட்டேன். நான் அப்படிதான் இருப்பேன். எனக்கு அதான் வேணும் அப்படின்னு நெனச்சிருந்தா, அங்கேயே என்ன ஆயிருக்கும்? அழிவு தான் வந்திருக்கும். லோத்தருடைய மனைவி அத பின்னிட்டு பார்த்து, அவங்க பின்னிட்டு பார்த்தாங்கன்னா, ஏதோ ஜஸ்ட் அத பார்க்கல. நம்ம லிட்டரலா சில நேரங்கள்ல அத பார்த்துட்டாங்க. அதனால தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நெனைக்கிறோம். அதுக்குள்ளேயே ஆவிக்குரிய அர்த்தங்கள் நெறைய இருக்கு. அவங்களுக்கு அத விட்டு வெளிய வர மனசே இல்ல. அப்ப வெளிப்படையான கிரியைகள் என்ன பண்ணுது? நகரத்த விட்டு வெளிய வந்துருச்சு. சரீரம் வெளிய வந்துருச்சு. ஆனா, மனசு அதுக்குள்ளேயே இருக்கு. அப்ப அதனால என்ன பண்றாங்க? அந்த தண்டனைய அவங்களும் பெற்றுக்கொள்றாங்க. கர்த்தர் கொடுத்த கட்டளைய மீறும் பொழுது அங்க தண்டனை வருது. தேவதூதர்களால எச்சரிக்கப்பட்டு, தேவதூதர்களால அங்க ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பை கொடுக்கப்பட்ட உடனே, அவர்கள் என்ன பண்றாங்க? வேலையா அந்த பட்டணத்திலிருந்து வெளிய வராங்க. சபைக்கு தேவதூதர்களை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவரே என்ன பண்றாரு? எச்சரிப்பை கொடுக்கிறாரு. சில காரியங்கள விட்டு விலகுங்க.
சில காரியங்கள் செய்யாதீங்க. சில காரியங்கள்லருந்து மனம் மாறுங்க. சில காரியங்கள்லருந்து மனம் திரும்புங்க. அப்படின்ட்டு நம்ம நம்மய கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அநேக நேரங்கள்ல எச்சரித்து வழிநடத்துகிறார். கண்டித்து உணர்த்துகிறார். குற்றப்படுத்துறது இல்ல, கண்டித்து உணர்த்துறது. நெறைய முறை சொல்லியிருக்கேன். ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்ல போக வேண்டிய ரூட்ல 80 கிலோமீட்டர்ஸ்ல போனா அங்க 40 அப்படின்னு நம்பர் போட்டிருக்கு. ஏன் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க போணும்னு காமிக்குது. அது என்ன சொல்லுது? நீ 80 கிலோமீட்டர்ல போற. நீ குற்றவாளின்ட்டு நம்மள குற்றப்படுத்துறதுக்கு சொல்லல. நீ 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போ. அதான் உனக்கு நல்லது. மற்றவங்களுக்கும் நல்லது அப்படின்னு காமிக்குது. இங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எச்சரித்து சொல்றதும் அதே மாரி தான். நம்ம குற்றப்படுத்துறதுக்கு இல்ல. நீ அப்படி, நீ இப்படி. இந்த குற்றப்படுத்துறது உணர்வு உணர்வு வந்து பிசாசானவன் தர்றது. குற்ற உணர்வு பிசாசானவன். இந்த காண்டம்னேஷன யாரு தர்றதுன்னா, பிசாசானவன் தரான். அவன் கண்டம் பண்றவனா இருக்கிறான். அ இந்த குற்ற உணர்வு தேவனுக்கு முன்பாக நிக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வை கொடுத்து, ஆக்கினை தீர்வின் உணர்வ குடுக்கிறது பிசாசானவனுடைய வேலை. ஆனா, கர்த்தருடைய ஆவியானவர் குடுக்கிற வேலை, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்றாரு? எச்சரிக்கிறார். நீ இத செஞ்சிருக்க கூடாது. இத நீ பண்ணியிருக்க கூடாது. அப்படின்ட்டு எச்சரிக்கிறார். இந்த குற்றப்படுத்துறதுக்கும், எச்சரிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. இது 2மே ஒரே பேரலலா நமக்கு ஒரு டைம்ல வருது. நம்ம குற்றப்படுத்துதலை ஏற்றுக்கொண்டு, கர்த்தருடைய பிரசன்னத்த விட்டு என்ன பண்ணிடுறோம்? விலகி போயிடுறோம். ஆனா, நமக்கு செவிகள் விழ வேண்டியது, கர்த்தருடைய ஆவியானவர் மூலமா நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த எச்சரிப்ப தான் நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கணும். தப்பு செஞ்சுட்டோமா? ஆமா, தப்பு செஞ்சுட்டோம். திருத்திக்கணுமான்னு கேட்டா, திருத்திக்கணும். தப்பு செஞ்சுட்டோன்ற உணர்வு இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? திருத்த முடியும். ஆமா, தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்றத அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிட்டு நம்மை நாமே நிதானித்து, அறிஞ்சு, நம் நியாய தீர்ப்புலருந்து தப்பித்துக் கொள்ள வழிய பார்க்கணும். தாவீது அததான் செய்றாரு. தாவீதுக்கு தவறு செய்த உடனே இந்த 2 உணர்வுமே வரும். பொதுவா மனுஷங்களுக்குள்ள இந்த 2 உணர்வுமே ஈட்டிய குத்துற மாரி குத்துது. ஒண்ணு குற்றப்படுத்துது. தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நிக்கக்கூடாது. "நீ யார் தெரியுமா? நீ எப்படிப்பட்ட பாவி தெரியுமா? நீ இவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்க தெரியுமா?" அப்படின்ற பெரிய ஒரு குற்றப்படுத்துதல பெரிய நம்மள வந்து மனத போட்டு புழிஞ்சு ஒரு ஆக்கினை தீர்வின் உணர்வ குடுத்து நம்மை குற்றப்படுத்துது. அத நம்ம பெருசா நெனைக்கிறோம். பெருசா நம்ம நெனச்சு என்ன பண்றோம்? தேவனுடைய பிரசன்னத்த வாஞ்சிக்கிறது கிடையாது. நம்ம போறதே கிடையாது. ஐயோ! நான்லாம் வந்து கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு போ முடியுமா? நான்லாம் செய்ய முடியுமா? நான்லாம் வந்து இந்த காரியத்த செய்ய தகுதி உள்ளவனா? இப்படிலாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுடுறோம். கரெக்ட் தான். சில நேரத்துல அப்படி நம்ம நிதானித்து அறிய வேண்டிய அவசியம் இருக்கு. அப்பதான் நம்ம தவறு செய்ய மாட்டோம். ஆனா, இந்த உணர்வு எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, நிதானித்து அறிந்து நம்முடைய தவறை சரி செய்யக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கணும். நம்ம சரி செய்து கொள்ளணும். சீர் செய்து கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். இங்க கர்த்தருடைய தூதனானவர் அங்க வெளிப்படுறாரு. தேவதூதர்கள் வெளிப்படுறாங்க. இந்த எச்சரிப்ப அன்னைக்கு லோத்துக்கிட்ட குடுக்குறாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு? தனக்கு லாபமாய் இருந்தவைகளை விட்டு, அத நஷ்டமும், குப்பையுமாக எண்ணி வெளிய வந்ததனால தான் அவர் தப்பிச்சாரு. இன்னைக்கு சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறாரு. ஆனா எத்தன பேர் நம்ம செவி சாய்க்கிறோம்? எச்சரிப்பு கொடுக்கிறாரு ஆண்டவரு. ஆனா நம்ம செவி சாய்க்கிறோமா? செவி சாய்ச்சா பிழைப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சில காரியங்கள அ நமக்கு கற்று தரும்போது, நிச்சயமா அத நம்ம பின்பற்றணும். நம்ம அ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம மெருகேறிக் கொண்டே வரணும். "துப்புரவானவர்களும், இடறலற்றவர்களுமாய் இருக்கும்" அப்படின்னு நான் சொல்லும்போது சொல்லியிருக்கேன்ல. தினமும் செய்யணும். தினமும் கிளென்ஸ் பண்ணிக்கணும். தினமும் நம்மை நாமே சரி சீர்தூக்கி பார்த்துக் கொள்ளணும். நான் சரியா இருக்கிறேனா? மற்றவங்க நம்ம சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா, அக்செப்ட் பண்ணணும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னுவாங்க. சில நேரத்துல எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. படி படின்னு சொல்ற புள்ள படிக்காது. தானா புக் எடுத்து படிக்கிற புள்ள தான் படிக்கும்னுவாங்க. அது மாரி படி படி படின்னா அது ஒரு ஒரு இரிட்டேஷன் தான் குடுக்கும். அவன் சொல்லி நான் செய்றதா? இது வந்து இயல்பா மனிதனுடைய இது. தானா ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா, படிக்க ஆரம்பிச்சுரும். எனக்கெல்லாம் ரொம்ப லேட்டா தான் வந்துச்சு அது மாரிலாம். அது மாரி இங்க கர்த்தருக்கு ஏற்றபடி வாழு. கர்த்தருக்கு பிரியமாய் வாழு. சபையில வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய தூணா நீங்க இருக்கணும். இது மாரியான விஷயங்கள எக்ஸ்டர்னலா சொல்லி வரத விட, அது உள்ளத்துல இருந்தே தானா என்ன பண்ணணும்? வரணும்.
இன்னொருத்தர் நம்மள சொல்லி, "நீ இத செஞ்சிருக்க, நீ அத பண்ணியிருக்கன்னும்போது" இயல்பா அதுக்கு மனது என்ன பண்ணுது? அப்போஸ் பண்ணுது. ரொம்ப அது எதிர்த்து நிக்குது. நம்மளே வேதத்த வாசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துல உணர்த்தப்படுறோம்னா, நாமளே சரி செஞ்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன், அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். சில நேரத்துல நம்மளோட வழிகள சீர்தூக்கிட்டோம், நம்ம சரி செஞ்சுட்டோம் அப்டின்னா, மற்றவங்க பார்க்குறவங்க கூட எப்படி பேசுவாங்க? அப்டின்னா, "அப்படி வாழ்ந்தாங்க, அப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு எவ்ளோ குணம் மாறிருச்சே!" அப்டின்ட்டு அவங்க கர்த்தருக்கு சாட்சியாய், அது மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? அறிவிப்பாங்க. நம்முடைய வாழ்க்கை முறை என்ன பண்ணும்? ஒரு சாட்சியாக அறிவிக்கப்படும். இன்னொரு உதாரணத்த பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம். இது வந்து இப்ப நம்ம பார்த்த லோத்துடைய சம்பவம் வந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல இருக்கு. நீங்க வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. இன்னொன்னு இப்ப புதிய ஏற்பாட்டினுடைய கண்ணோட்டத்துக்கு வருவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்த வாசிச்சீங்கன்னா, பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில், ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, "நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்?" என்று கேட்டான். "நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும்?" அதற்கு இயேசு, "நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, மறுபடியும் பாருங்க இந்த வார்த்தை போதகரே தான். மறுபடியும் தலைவர் போதகரே தான் சொல்றாரு. யூதாஸ் மாரி. போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கைக்கொண்டு இருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு சிலுவைன்னா என்னன்னு தெரியும். எப்படி தெரியும்? இயேசு கிறிஸ்து சிலுவையில பாடுபட்டு மரிச்சு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு. இந்த ஹோல் சம்பவம் நடந்து 2000 வருஷம் ஆச்சு. நம்ம கேட்டுருக்கோம். அதனால நமக்கு சிலுவை என்னன்னு தெரியும். இந்த சம்பவத்த சொல்லி இந்த சம்பவம் நடக்கும்போது சிலுவைனா என்ன அர்த்தம்? ஒரு ரோமர்களுடைய கொலை கருவி. இது வந்து அந்த அந்த வியூவ எப்படி அவர் பெற்றுக் கொண்டிருப்பார். அது இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவருடைய வியூ எப்படி இருக்கும்? நமக்கான இரட்சகர் சிலுவையில சுமந்து போகிறார். அந்தோ கல்வாரி சிலுவையில போகிறார்ன்ற மாரி நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்க மாரி அங்க ஓடாது. அங்க டோட்டலா வேற ஒரு மைண்ட்ல அங்க போயிடும். உன் சிலுவைய எடுத்துக்கொண்டு வான்னா, அது அவருக்கு மனசுலே வேற மாரி போயிட்டு இருக்கும். இங்க அந்த அந்த மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அத பார்த்துட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உள்ள போலாம். நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு கேட்கிறாரு. ஒரு பெரிய வாஞ்சை உள்ளவனாய் அவர் காணப்படுறாரு அப்படின்றது நமக்கு எப்படி தெரியுதுன்னா, அந்த ஓடி வர சம்பவமே ஒரு வாஞ்சைய காமிக்குது. ஓடி வராரு. ரொம்ப பயங்கரமா அவர் வந்து ஒரு வாஞ்சையா இருக்கிறாரு. 2வது அவர் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டது தன்னை எப்படி அவர் தன்னை தாழ்மை உள்ளவனாய் தன்னை காட்டிக் கொள்கிறார் அப்படின்றத அங்க வெளிப்படுது. ஒரு வாஞ்சை தெரியுது. வாஞ்சை உள்ளவனாய் தன்னை காமிச்சு கொள்றாரு. தன்னை ஒரு தாழ்த்திக் கொள்வனாய் காமிக்கிறாரு. அப்புறம் நல்ல போதகரேன்ட்டு பெரிய ஐஸ தூக்கி தலையில வைக்கிறாரு. நம்ம நம்ம நார்மல் மனுஷனா இருந்தா, இத பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படியே ஓடோடி ஒருத்தர் வந்து முழங்கால் படிவிட்டு நல்ல போதகரேன்னோனே நம்ம மனசு அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஆண்டவர ஏமாத்த முடியாது. ஆண்டவர ஏமாத்த முடியாது இல்ல? அவரு என்ன சொல்றாரு பட்டுன்னு, "எ என்னையாடா ஐஸ் வைக்கிற? நீ என்னைய நல்லவன்னு சொன்ன ரைட்டு. அது என்ன கூட போதகரே, ரபின்ட்ட. நீ வாஞ்சிக்கிறது நித்திய ஜீவன வாஞ்சிக்கிற. அப்ப நானே வழியும், சத்தியம், ஜீவனா இருக்கிறேன். ஆண்டவரேன்னு அவர ஏத்துக்கிட்டா மாத்திரம் தான் நித்திய ஜீவன். நீ போதகனா தான் நீ பார்க்குற. நீ இங்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னை வாஞ்சை உள்ளவனாய் காமிச்சுக்கிறாரு. தன்னை ஒரு தாழ்மை உள்ளவனா காமிச்சுக்கிறாரு. நித்திய ஜீவனை அடையணும். அதாவது இம்மைக்குரிய காரியங்கள்லாம் எனக்கு வேணாம். எனக்கு வந்து இந்த இம்மைக்குரிய காரியங்கள்லாம் வேணாம். எனக்கு வந்து மறுமைக்குரிய காரியங்கள பற்றி எனக்கு சொல்லித்தாங்க. அப்படின்ற மாரி இந்த ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்கா வாழ்றான்னா, அத பத்திலாம் அவனுக்கு பெரிய ஒரு கவல இருக்காது. அத பத்திலாம் ஒரு இது இருக்காது. அவன் பார்த்தா பரலோகத்துல அந்த ரூம் இருக்குதா? பரலோகத்துல இந்த அறை இருக்குதா? அங்க போனோமா, இங்க போனோமா, அத செஞ்சோமா, இத செஞ்சோமா. சில போதகர்கள் சொல்றாங்கல்ல, காலைல டிஃபனே நானு
பரலோகத்துல நான் சாப்பிட்டு வந்தேன். ஆண்டவர் வந்து காலைல சாப்பிடும்போது செருப்பு இங்க விட்டு போயிட்டாரு. இப்படிலாம் வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. தமிழ் கிறிஸ்தவத்துல இதெல்லாம் நம்மலாம் வந்து பாக்கியம் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட கதைகள கேட்டு, கேட்டு, கேட்டு பார்த்தீங்கன்னா, சிரிப்பு தான் வரும். இதெல்லாம் கேட்கும்பொழுது. என்னடா எங்கேருந்துடா இவங்களுக்கெல்லாம் அ என்ன ஏதாவது அ எப்படி படுத்து தூங்குறாங்க இவங்க? நல்லா தூங்கும்போது, நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கனவு எப்பயாவது ஒரு முறை வருது. இவங்களுக்கு தினம் தினம் வரும் போல இருக்கு. பயங்கரமா கனவுலாம் வரும் போல இருக்கு. ஆண்டவர் செருப்பு விட்டு போயிட்டாரு. ஆண்டவர் வந்து ரொம்ப கண்ணீர் வடிச்சு, கர்ச்சீஃப மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. ஆண்டவருடைய கண்ணீர் நிறைந்த கர்ச்சீஃப் என்ட்ட இருக்கு. இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. கூத்துலாம் பயங்கரமா நடந்திருக்குது. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். கேள்விப்படலன்னா சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். பாக்கியம் உள்ளவர்கள் நீங்க. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, வாஞ்சை உள்ளவரா காமிக்கிறாரு. ஒரு பெரிய தன்னை ஆவிக்குரியவனா காமிச்சுக்கிறாரு. தன்னை வந்து ஒரு பெரிய ஆவிக்குரியவனா மக்களுக்கு காமிக்கிறாரு. மக்களுக்கு அவன் பெரிய ஆவிக்குரியவன், நான் ரொம்ப தாழ்மையானவன் அப்படின்றத அங்க வெளிப்படுத்துறாரு. சில நேரத்துல இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இருக்கிறவங்க கூட, நான் வந்து மாசம் மாசம் அந்த பிரேயர் டவருக்கு போயிருவேன். இதுல என்ன பெருமை இருக்கு? நான் அங்க போயிட்டு தான் நான் வந்து அங்க மாசம் மாசம் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துருவேன் தெரியுமா? இருக்கட்டும். போங்க நல்லது. அங்க போய் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ரைட்டு தான். ஆனா, அத விட முக்கியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மெருகேறுதல், ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி இருக்கணும். அதெல்லாம் உட்டுறது. அந்த இதெல்லாம் பத்தி ஒரு பெரிய ஒரு இதாவே நெனைக்கிறதே கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஒரு வளர்ச்சியும் இருக்காது. ஆனா நான் மாசம் மாசம் அங்க போயிருவேன். இதுல என்ன ஒரு பெருமை இருக்குன்னே தெரியாது. நான் அங்க போயிட்டு ஜெபம் வாங்கிட்டு வந்துருவேன். அத பண்ணிருவேன், இத பண்ணிருவேன். அதெல்லாம் வந்து ஒரு மேம்போக்கான ஒரு காரியங்கள். அதெல்லாம் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு சில முயற்சிகள அவங்க ஏறெடுத்துக்கலாம். ஆனா, இது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம நம்ம என்ன பண்ணக்கூடாது? நெனச்சிடக்கூடாது. ஆவிக்குரிய வளர்ச்சி உள்ள இருக்கு. உள்ள வளரணும். உள்ள வளரலன்னா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியா இயேசு கிறிஸ்து சொல்ட்டாரு. இப்ப இவரு எவன்டா இவன் அப்டின்ட்டு கிளீனா அவருக்கு பிக்சர் கரெக்ட்டா இருக்கு. அவரு சொல்றாரு, "உன் ஆஸ்தி எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு? குடுத்துரு. தேவையில்ல அதெல்லாம். குடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா" அப்டின்ட்டாரு. ஏன்னா அன்னைக்கு சூழ்நிலை அப்டி இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, தோமா இந்தியா வரும்பொழுது, மிகுந்த ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று, பெரிய செல்வத்தோட வந்தாராம். அவருடைய கப்பல் வந்து பழுதாயிடுச்சு. அவர் வந்த அந்த கப்பல் பாய்மர கப்பல் வந்து பழுதாயிட்டு, ஓமன் தேசத்துல தான் நிறுத்தி வச்சிருந்தாங்க. மிகுந்த செல்வத்த தூக்கிட்டு வந்திருக்காரு. நெறைய ராஜாக்கள சந்திச்சு, கர்த்தருடைய வார்த்தைய அறிவிச்சு, அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்து, இவங்க மூலமா பெற்றுக்கொண்ட செல்வங்களை வச்சுட்டு தான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. சும்மா ஒண்ணும் இந்தியாவுக்கு வெறுங்கை வீசிக்கிட்டு, ஒரு அழுக்கு சாக்க போட்டுட்டு, ஒரு தடிய தூக்கிட்டு வரல. பயங்கரமான ஆளா வந்திருக்கிறாரு அவரு. அவர் வந்து இங்க ஊழியம் செய்யும்போது, அவர் பெரிய ஆளா வந்திருக்கிறாரு. அப்ப அன்னைக்கு சுவிசேஷத்த அப்படிதான் எல்லாருமே கொண்டு போனாங்க. அன்னைக்கு கால சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. அப்படிதான் கொண்டு போனாங்க. இங்க லிட்டரலாவே நீ அத அத செஞ்சே ஆகணும். சரி ஆண்டவரே நான் போறேன் ஆண்டவரேன்னா, அவருடைய செல்வங்கள் அவர் வித்துக்கிட்டே இருந்தாலும் குறையவே குறையாது. எடுக்க எடுக்க வந்துட்டே இருந்திருக்கும். அந்த அளவுக்கு கர்த்தர் அவர ஆசீர்வதிச்சிருப்பாரு. சரி கர்த்தருடைய அவர் என்ன கேட்டாரு? நித்திய ஜீவனை அடையணும்ன்ட்டு ஒரு வழி கேட்டாரு. சரி கர்த்தர் சொல்லிட்டாரு. அத செஞ்சாரா? அப்படின்னு கேட்டா, அதையும் அவரு செய்யல. தனக்கு ஆதாயமாய் தோன்றினவைகளை அவரு விடல. அங்க லோத்து தனக்கு ஆதாயமாய் தோன்றினத விட்டுட்டாரு. பார்த்தா பொழச்சுட்டாரு. இங்க இந்த புதிய ஏற்பாட்டுல இந்த மனுஷன் தனக்கு ஆதாயமாய் தோன்றின காரியங்கள விடாம நித்திய ஜீவன இழந்து போறாரு. அப்ப உங்களுக்கு ஆதாயமாய் தோன்றின காரியங்கள நீங்க விட போறீங்களா? இல்ல வச்சுக்க போறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் உனக்கு வேணாம். ஏன் நீங்க இதுல பார்த்தீங்கன்னா, சில இடத்துல உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோன்ட்டு லிஸ்ட் போடுவாரு. ஆவியின் கனியோ, அன்பு அப்படின்னு லிஸ்ட் போடுவாரு. மாம்சத்தின் கிரியைகள் ஆவனன்ட்டு ஒரு லிஸ்ட்ட போடுவாரு. எப்போதுமே பவுல் வந்து இந்த லிஸ்ட்ட போடுறதுல ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான ஆளு. அந்த லிஸ்ட்ட வச்சு நம்ம ஈஸியா பிரசங்கம் பண்ணிட்டு போயிரலாம். இந்த இடத்துல லிஸ்ட்டே கிடையாது. தனக்கு இருந்த ஒரு 7 காரியங்கள சொல்றாரே தவிர, நீ எவையெல்லாம் விட்டுரு அப்படின்ட்டு லிஸ்ட்டே சொல்லல. ஒரு 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 லிஸ்ட்டே அங்க இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? ஆவியானவர் எதெல்லாம் விட சொல்றாரோ,
நம்முடைய மனதுல நான் எப்போதுமே இந்த ஒரு விஷயத்துல எப்பொழுதும் உறுதியா இருப்பேன். எங்க போய் பிரசங்கம் பண்ணாலும் சில நேரத்துல சொல்லுவாங்க. இங்க இரு சில நேரத்துல பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு சில இடங்களுக்கு போம்போது சொல்லிருவாங்க. இங்கலாம் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி அடையாதவங்க தான் இருக்காங்க. புது கிறிஸ்தவங்க தான் இருக்காங்க. நீங்க ரொம்ப இதா பேசாதீங்க அப்டின்னுவாங்க. எனக்கு அப்படிலாம் இல்ல. கர்த்தர் என்ன ஆவியானவர் என்ன சொல்றாரோ அத நான் ஓப்பனா பேசிர்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மாரி தான் எல்லாருக்குள்ளயுமே ஆவியானவர் இருக்கிறாரு. அத நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆவியானவர் சகல சத்தியத்தையும் போதிப்பாருன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. திருச்சபையில இருக்கிற நாம் எல்லாருமே ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். எல்லாருமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஆவியானவர் சகல சத்தியத்தையும் நமக்கு போதிக்கக்கூடியவரா இருக்கிறார். அதனால தான் நான் புரோஜனமானவைகளை ஒன்றையும் மறைத்து வைக்காமல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, எதெல்லாம் விஷயம் இருக்கோ, இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்கன்ட்டு நான் விட்டு போனா, அது யாருக்கு நஷ்டம்? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. நம்மளே கத்துக்க முடியாது. நம்மளே என்ன பண்ண முடியாது? இப்ப பிரசங்கிக்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு ஒண்ணும் பிரசங்கிக்கல. ஆவியானவர் கைட் பண்றாரு. அந்த பிரசங்கிக்கணும்ன்ற வாஞ்சை இருக்கும்போது என்ன பண்றாரு? கைட் பண்றாரு. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்துதல நம்ம எப்பொழுதுமே வாஞ்சிக்கிறவரா இருக்கணும். எல்லாருக்குமே அந்த அந்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. கர்த்தருடைய சபையில நாம் இருக்கும்பொழுது, அந்த புரிந்து கொள்ளுதலின் காரியங்களை நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாரு? நமக்கு புரிய வைக்கிறாரு. நமக்கு அது கண்கள திறக்கிறாரு. மனக்கண்களை திறக்கிறாரு. நமக்கு அந்த சத்தியங்களை விளங்கும்படி செய்றாரு. அதே போல தான் நமக்குள்ள எல்லாருமே இந்த ஆவியானவர் இருக்கிறதுனால, ஏதோ ஒரு நேரத்துல, ஏதோ ஒரு காலகட்டத்துல, நீங்க பார்த்தீங்கன்னா, சரியா அந்த காரியத்த ஆவியானவர் வழி நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில அத செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அது கர்த்தருடைய வார்த்தை மூலமா, இல்ல ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாய் நமக்கு நிச்சயமாய் நம்முடைய இருதயத்தில குத்தப்படுவோம். இருதயத்தில உணர்த்தப்படுவோம். இத நம்ம செஞ்சிருக்க கூடாது. இந்த வழிய நம்ம பின்பற்றக் கூடாது. இதுல நம்ம பயணிக்கக் கூடாது. இந்த காரியத்த நம்ம விட்டு விடணும்ன்ட்டு கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவா ஒவ்வொருத்தருக்கும் போதிப்பார். இதுக்கு வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து காட்சி அளித்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆவியானவர் போதிப்பார். அப்படி போதிக்கும் பொழுது, நீங்க அத விட போறீங்களா? இல்ல ஏற்றுக்கொள்ள போறீங்களா? இல்ல கன்டின்யூ பண்ண போறீங்களா? அதுல தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அடங்கியிருக்கு. கிறிஸ்தவ வாழ்வியல தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டோம். பேரு மட்டும் ராபர்ட். எந்த பிரயோஜனமே இல்ல. பேர மாத்தி பிரயோஜனம் இல்ல. மனசு மாறணும். உள்ளத்துல மாறணும். தன்னை ஆவிக்குரியவனாய் காட்டிக் கொள்றதுக்கு சில காரியங்கள செஞ்சுகிட்டு இருக்கிறோம். அங்க போறேன், இங்க போறேன், அந்த ஜெபத்துக்கு போறேன், இந்த ஜெபத்துக்கு போறேன், அங்க போயிடுறேன், இந்த இடத்துக்கு நான் இவ்ளோ காணிக்கை குடுத்துடுறேன். இது எதுவுமே பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இதெல்லாம் பரலோகம் கொண்டு போயிருமா? அப்படி பார்த்தா பில் கேட்ஸ் தான் போ முடியும். உலகத்துல பெரிய பணக்காரங்க தான் என்ன பண்ண முடியும்? நம்மளோட அவங்க தான் ஃபர்ஸ்ட் நிப்பாங்க. அப்படியா வசனம் சொல்லுது? அதிகமா கொடுக்கிறவன் தான் பரலோகத்துல முதல் இடம்னு சொல்லுதா? எங்கேயாவது அப்படி இருக்கா? இல்ல வந்து நான் அப்படி இருக்கேன். நான் சபைக்கு தூணா இருக்கிறேன். சபைக்கு தூணா இருக்கிறேன்றது சபை சொல்லணும். இந்த சகோதரன் சபைக்கு தூணா இருக்கிறாங்க. இந்த சகோதரி சபைக்கு தூணா இருக்கிறாங்க அப்படின்ட்டு சபை சொல்லணும். நம்மளா சபை சொல்லிக்க கூடாது. நான் சபைக்கு தூணா இருக்கிறேன்ட்டு. நம்ம இதுல யாரும் அப்படி கிடையாது. நம்ம இதுல யாரும் அப்படி கிடையாது. நான் சொல்லுவேன் எல்லாரையும். சபைக்கு தூணா இருக்கீங்கன்ட்டு. ஆனா யாரும் அப்படி சொல்றது கிடையாது. பொதுவா சொல்றேன். அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துடக்கூடாது. முன்னாடியே நான் சொல்லி வச்சுர்றேன். நான் இப்ப நான் இல்லன்னா இதெல்லாம் நடக்குமா? நிச்சயம் நடக்கும். நான் சொல்றேன். என்னைய பெர்சனலா சொல்றேன். நான் இல்லன்னா இந்த உலகத்துல ஊழியம் நடக்குமா? நிச்சயம் நடக்கும். கர்த்தர் யார கொண்டா பேசுவாரு. ஒரு நாய் கூட சுவிசேஷம் அறிவிக்கும். கர்த்தர் நெனச்சாருன்னா. சரியா? கர்த்தரால் பயன்படுத்தப்படும் ஒரு பாண்டம், ஒரு பாத்திரம் தான் நாம. அத தவிர வேற ஒரு மகிமையும் நமக்கு இல்ல. சரியா? அதனால அ நமக்கு பெருமையா நெனைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம சில நேரத்துல ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, அவர் ஒரு யூதனா இருக்கிறதுனாலே சில பெருமைகள் அவருக்கு அவருக்கு இருந்துச்சு. தன்னை ஒரு இஸ்ரவேலன் அப்படின்னு காமிக்கிறதுல அவருக்கு ஒரு பெருமை இருந்துச்சு. தன்னை ஒரு நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவன் அப்படின்றதுல இந்த யூதர்களுக்கு ஒரு பெருமை இருந்துச்சு. அதனால இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுலயே அவங்களுக்கு ஒரு பெருமை இருந்துச்சு. மத்தவங்கலாம் அவங்களோட பார்வையில எப்படிப்பட்டவங்க? நரகத்துல விறகு இல்ல. அந்த விறகாய் பயன்படுத்துகிறதுக்கு மக்கள வந்து கர்த்தர் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய பார்வையில எல்லாருமே அவருடைய பிள்ளைங்க. மாம்சமான யாவரும் தேவனுடைய மக்கள் தான். உறுதியான வார்த்தை இது. பரிசுத்த வேதாகமம் அத தெளிவா போதிக்குது. காட் அண்ட் த நேஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு நல்ல புக் இருக்கு. காட் அண்ட் த நேஷன். அந்த புக்லாம் வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பார்வையில எல்லாருமே சமம் தான். எல்லாரும் ஏற்றத்தாழ்வே கிடையாது யாருக்கும், எந்த இதுக்கும். ஆண் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை.
யூதன் என்றும் இல்லை, கிரேக்கம் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லைன்ட்டு அவரு அதுக்கப்புறம் தான் உணர்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இஸ்ரவேலனா அவருக்கு என்னன்னா, மத்தவன் எல்லாம் விறகு கட்ட. நம்ம தான் மனுஷன். மத்த எல்லாம் மனுஷ லிஸ்ட்லயே அவங்க வைக்கிறதே கிடையாது. 2வது ஏன் வைக்கிறது கிடையாதுன்னா, அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவங்கலாம் நியாயப்பிரமாணம் கர்த்தருடைய பிரமாணங்கள அவங்க பெற்றுக்கொள்ளாதவங்க. நம்ம கர்த்தருடைய பிரமாணங்களை பெற்றுக்கொண்டவங்க. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவங்க அப்படின்ற ஒரு பெருமை அவங்களுக்கு இருந்துச்சு. இன்னொன்னு, இஸ்ரவேலின் எதிரிகள் என்னுடைய எதிரிகள். அவங்க கர்த்தருடைய எதிரிகள் அப்படின்ற மாரியான ஒரு பெருமை அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த 3 பெருமையும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்பாக இவைகள் எல்லாமே இருந்துச்சு. இந்த 5ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இந்த கட்டளை இருக்கு. 8ஆம் நாளில விருத்த சேதனம் பண்ணப்படணும். ஒவ்வொரு இஸ்ரவேலனும் அப்படின்றதுக்கான வசனம் இருக்கு. நீங்க வீட்ல போய் கூட அதோடைய பேக்கிரவுண்ட் வாசிச்சு பாருங்க. அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு 7 காரியங்கள் அவர்ட்ட என்னென்னலாம் இருந்துச்சுன்னு சொல்றாரு. 8ஆம் நாளில விருத்த சேதனம் அடைந்தவன்றாரு. இயேசு கிறிஸ்து கூட 8ஆம் நாள்ல அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவரு விருத்த சேதனம் பண்ண போறாரு. ஒரு யூதனாய் பிறந்ததுனால, நமக்கு தேவையில்லன்றத நான் போன வாரமே சொல்லிட்டேன். அதனால அத பத்தி ரொம்ப டீப்பா நம்ம ரொம்ப இது பண்ண தேவையில்ல. தன்னை வந்து ஒரு இஸ்ரவேல் வம்சத்தான் அப்படின்னு காமிச்சு கொள்றதுல அவருக்கு ஒரு பெருமை. 2வது அவர் சொல்றாரு. தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு தான் யார் தெரியுமா? நான் வந்து ஒரு இஸ்ரவேலுடைய வம்சத்தை சேர்ந்தவன் அப்படின்ட்டு அவர் தன்னை காமிச்சு கொள்றாரு. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரம், மகிமையும், உடன்படிக்கைகளும், நியாயப்பிரமாணமும், தேவ ஆராதனையும், வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். மாம்சத்தின்படி அங்கதான் பிறந்தாரு. ஆனா அவரு என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். மாம்சத்துல பிறந்ததுனால அவங்களுக்குரியவர் மாத்திரம் கிடையாது. அந்த வசனத்தினுடைய இன்னொரு வியூ அதான். மாம்சத்துல அங்க பிறந்ததுனாலயே அவங்களுக்குரியவர் மாத்திரம் இல்ல. ஒரு சர்வத்திற்கும் பூமிக்குரியவருக்கும் மாத்திரம் கூட சொல்லல. சர்வத்துக்கும்ட்டு ஹோல் வியூல காமிச்சிட்டாரு. சர்வத்திற்கும் மேலான தேவன் அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு காமிக்கிறார். ஆனா இந்த பாத்தீங்கன்னா மாம்சத்தின்படி மாம்சத்தின்படி அவர்கள் இஸ்ரவேலர்கள் புத்திர சுவிகாரம் அவர்கள் இருந்துச்சு, மகிமையான உடன்படிக்கை இருந்துச்சு, நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, தேவ ஆராதனை இருந்துச்சு, வாக்குத்தத்தங்கள் இருந்துச்சு, பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்ட்டு பிதாக்கள் அவர்களுடையவர்களா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அங்கதான் பிறந்தாரு. ரைட்டு தான். இந்த மாதிரியான பெருமை அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த மாதிரியான பெருமை அவங்களுக்கு இயல்பாவே இருந்துச்சு. இருந்ததுனால இவரு சொல்றாரு, மாம்சத்தின்படி நன்மை ஒரு பெருமை கொண்டா நான் வைக்கலாம். உங்களோட அதிகமா நானு வைக்கலாம். ஏன்னா நானும் ஒரு இஸ்ரவேலன். அது அடுத்து 3வது சொல்றாரு, பென்யமீன் கோத்திரத்தான். 12 கோத்திரங்கள் இருக்கு. யாக்கோபுடைய 12 குமாரர்கள 12 கோத்திரங்களா பிரிச்சாங்க. இதுல இந்த பென்யமீன் கோத்திரம் ஏன் ஸ்பெஷல்ன்னு பாத்தீங்கன்னா, அந்த நிலப்பரப்ப யோசுவா காலத்துல பிரிச்சு கொடுக்கும் பொழுது, இந்த பென்யமீன் கோத்திரம் தான் பாத்தீங்கன்னா கடைசி. ஆக்சுவலா அந்த ரூபன், சிமியோன் அப்படின்ட்டு லிஸ்ட்ல வரும்பொழுது, யோசேப்பு தன்னுடைய இத வந்து எப்ராயிம், மனாசேன்ட்டு அந்த 2ஆ குடுத்துறாரு. லேவிக்கு கிடையாது. கர்த்தரே பங்கு. நீங்க அந்த இத பார்க்கும்போது, நீங்க அதிகமான நிலப்பரப்பு யாருக்குடான்னு பார்த்தா, எதுவுமே வேணான்னு சொன்ன லேவிக்கு தான் இருக்குது. ஏன்னா, மீதி இருக்கிற 11 கோத்திரத்திலயுமே இடம் இருக்கு. எங்க இருக்குல்ல லேவிட்ட இருக்கு. இப்ப யூதா கோத்திரம்னா அவங்களுக்கு ஒரு ஒரு இடத்த பிரிச்சு குடுக்குறாங்க. காத்துனா ஒரு இடத்துல பிரிச்சு குடுக்குறாங்க. இசக்கார்னா ஒரு இடத்துல பிரிச்சு குடுக்குறாங்க. இந்த பென்யமீனுக்கு ஒரு இடத்துல பிரிச்சு குடுக்குறாங்க. இது மாரி பிரிச்சு குடுக்கும்போது, லேவிக்கு பார்த்தா எல்லா இடத்துலயுமே இருக்கு. எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துட்டாங்க. இது மொத்தமா சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா, இவருக்கு தான் அதிகமா வரும் போல இருக்கு. லேண்ட் பேஸ். இல்லன்னு சொல்லிப்புட்டு மொத்தத்தையும் வாரி குடுத்த மாரி இந்த லேவி கோத்திரத்துக்கு கர்த்தர் குடுத்துட்டாரு. இங்க பென்ஜமின் கோத்திரம் ஏன் ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா, எருசலேம் அந்த இடத்துல தான் வருது. எருசலேம் இந்த பென்யமீன் கோத்திரத்துல தான் பென்யமீன் கோத்திரத்தினுடைய ஒதுக்கப்பட்ட இவர்களுடைய இடத்துல தான் எருசலேம் வருது. பொதுவா இந்த பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவங்க வந்து நல்ல யுத்த வீரர்களா இருந்தாங்க. ரொம்ப சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் அவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்ட்டு அவங்களுடைய இதுல சில பேர் வந்து நல்ல அ தொழில்ல தொழில்ல சில பேர் நல்லா இதா இருப்பாங்க. சில பேர் வந்து நெறைய அந்த எப்படி சொல்றதுன்னா, நெறைய அந்த அ திறமைகள், அந்த டேலண்ட்ஸ் அவங்களுக்கு அ இயல்பாவே வரக்கூடிய சில டேலண்ட்ஸ் இருக்கும்னு பிரிக்கும்போது, இந்த பென்யமீன் கோத்திரத்த சேர்ந்தவங்க வந்து இயல்பாவே நல்ல ஒரு யுத்த வீரர்களா இருக்கிறாங்க. அதே நேரத்துல
நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸா அவங்க இருக்கிறாங்க. அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதனால தான் இவரு சொல்றாரு, தன்னை வந்து ஒரு பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்றத ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்றாரு. ஏன்னா எருசலேம் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது, அது ஒரு ஸ்பெஷல் தானே! கர்த்தருக்கு பிரியமா அந்த ஒரு அவங்க நெனச்சுக்கிட்டாங்க. அது அந்த காலத்துல எருசலேம் பட்டணம் இன்ன வரைக்குமே அது ஒரு ஸ்பெஷல். அந்த குட்டி நிலப்பரப்ப எல்லாரும் போய் அடிச்சுக்கிறாங்க. எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணுன்ட்டு இன்ன வரைக்கும் இத்தன வருஷத்துக்கு அப்புறமும் இன்னமும் அடிச்சுக்கிறாங்க. அப்ப அதுவே எங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்த எங்களுடைய இடத்துல தான் இருந்துச்சு அப்படின்னும்போது, அது ஒரு பெருமையா அவங்களுக்கு இருந்துச்சு. அடுத்தது 4வது சொல்றாரு, எபிரெயரில் பிறந்த எபிரெயன். சாதாரண எபிரெயன் கிடையாது. எபிரெயனுக்கெல்லாம் எபிரெயன், பழுத்த எபிரெயன்ற மாரி சும்மா பேரளவு எபிரெயன் கிடையாது. நான் வந்து எபிரெய சடங்குகளை, சடங்காச்சாரங்களை, முறைமைகளை தவறாமல் பின்பற்றுகிற எபிரெயன். அப்டின்ட்டு ரொம்ப அத வந்து எம்பசைஸ் பண்ணி எபிரெயரில் பிறந்த எபிரெயன் அப்டின்றாரு. ஏன்னா, இந்த இதுல வந்து நான் வந்து ஒரு இஸ்ரவேலன்னு அங்க சொல்லியிருக்கலாம். ஏன் அங்க எபிரெயன் சொல்றாருன்னா, அதுக்கும் சில அர்த்தங்கள் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இப்ப அவங்களுக்கு இன்னொரு பெருமை, இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெருமை. மத்த ஜனங்களுடைய பெருமை இல்லாம அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு பெருமை என்னன்னா, முதல் மனிதன்ல இருந்து ஜீனியாலஜி அவங்கள்ட்ட இருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தாத்தா பேரு தெரியும். அவருடைய அப்பா பேரு தெரியும். அதோடைய முந்தின தலைமுறை சில பேருக்கு தெரியும். அதுக்கு கொஞ்சம் முந்தின தலைமுறை தெரியும். நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தேடி கூட ஒரு 5 பேருக்கு மேல என்னால கண்டுபிடிக்க முடியல. அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. தேடி கீடி கண்டுபிடிச்சு ஒரு 5 பேர கண்டுபிடிச்சுட்டேன். அதுவே பெரிய இதா இருந்துச்சு. ஏன்னா, இல்ல. இப்ப சொன்னாலும் அதுக்கப்புறம் இல்ல. அவங்களுக்கே இப்ப தெ தெரியல. அதுக்கப்புறம் தெரியல மறிச்சுட்டாங்க. அப்ப பெரிய ஒரு அ ஒரு லைனேஜ் நமக்கு ஒரு 5 தலைமுறைக்கே நமக்கு அதுக்கப்புறம் தெரியல. இவங்களுக்கு முதல் மனுஷன்லேருந்து லைனேஜ் இருக்கு. அதான் இந்த ஏபேருடைய வம்சத்தை அவங்க ஆபிரகாமுக்கு முன்னாடி அந்த ஒரு லைனேஜை சேர்ந்தவங்கன்ட்டு, இவருக்கு என்ன இந்த இஸ்ரவேலர்கள் ஒரு பெருமைனா, எங்களுக்கான வம்ச வரலாறு எங்களுக்கு தெரியும். அப்படின்றதுல இவங்களுக்கு ஒரு பெருமை. இததான் அங்க சொல்றாரு. எபிரெயரில் பிறந்த எபிரெயன்னா, அத நியாயப்பிரமாணத்தின் சடங்குகள எல்லாவற்றையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்றவர் மாத்திரம் இல்ல, எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேன்ல இருந்தே எங்களுக்கு ஜீனியாலஜி இந்த வம்ச வரலாறுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்றத அங்க மென்ஷன் பண்றாரு. அடுத்தது நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். சதுசேயர்ன்றவங்க அவங்க வந்து புதுமைவாதிகள். அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் எப்படின்னா, ஆலயத்தினுடைய சில பொறுப்புகள் இருந்தவங்க தான். ஆசாரியர்களா இருந்தவர்கள் தான். ஆலயத்தினுடைய சில சடங்குகள் இருந்தவங்க தான். ஆனா, அவங்களுக்கு இது எல்லாமே ஒரு பழமைவாதம். இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷனா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரியான ஒரு இதுல ஒரு புரட்சி செய்ற மாரியான ஆளுங்க அந்த சதுசேயர்கள். ஆனா, இவரு அப்படி கிடையாது. இவரு வந்து ஒரு பழமைவாதி. அந்த ட்ரெடிஷன கரெக்ட்டா ஃபாலோ பண்றவர். யூதர் ஒரு அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு நோட்டே அந்த இடத்துல குடுத்திருக்காங்க. பரிசேயர்னா யாருன்னா, யூதர் மத்தியில் இருந்த கண்டிப்பான படைமை மற்றும் அ மிகுந்த மதப்பற்றுடையவர்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம், மத பாரம்பரியம் தலைமுறையாய் வந்தது என்பதை வலியுறுத்தியவர்கள். தாங்கள் மற்றவரைக் காட்டிலும் அதிக பரிசுத்தவான்களாய் தங்களை எண்ணிக்கொண்டவர்கள். அவர்களில் அநேகர் அ சுயநீதி உடையவர்களாய் பிரிந்து வாழ்ந்தனர். மத்த மக்கள்ட்ட இருந்து தன்னை பிரித்துக் கொள்கிறவர்களாய் காமிச்சுக்கிட்டாங்க. அந்த பரிசேயர் அப்படின்னும் பொழுதே பாராஷ் அப்படின்ற அந்த வார்த்தையில இருந்து தான் வருது. அதான் ரூட் வேர்ட். அந்த ரூட் வேர்டுக்கான அதுக்கான அர்த்தமேன்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்து போ அல்லது பிரித்தெடு இப்படின்ற அந்த மாரியான ஒரு வேர்ட்ல தான் வருது. அப்ப தங்களை வந்து வேறு பிடித்தவர்களாய் காமிச்சுப்பாங்க. நான் வந்து நார்மல் பீப்பிள் கிடையாது. அவங்க நார்மல் பீப்பிளே அப்படிதான் யோசிப்பான். நான் சொல்ற மாரிலாம் யோசிப்பான். நான் வந்து விருத்தசேதனம் அடைஞ்சவன், நியாயப்பிரமாணத்தை பெற்றவன், ஜீனியாலஜி உடையவன் இப்படிதான் அவங்க ஒரு பெருமையான எண்ணங்கள் அவங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதுல இவர் பரிசேயர் வந்து இவங்கள விட ரொம்ப பயங்கரமான ஆளு. அப்படின்ற மாரி தங்கள பெரிய ஆளா காமிச்சுக்கிறதுக்கு சந்தை வெளிகள்ல இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, "நீங்க வந்து உன்னை பெரிய ஆளா காமிச்சுக்கிறதுக்கு நீ சந்தையில நின்னுகிட்டு ஜெபம் பண்றது, அத பண்றது, இத பண்றதுன்னு இது பண்ற. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையன்ட்டு வச்சு செவுத்துல அடிச்சு அடிக்கிற மாரி வச்சு நல்லா அடி அடின்னு அடிக்கிறாரு அவைங்கள. அவங்களோட வார்த்தையில அவைங்கள என்னென்னலாம் அவங்க உள்ளத்துல மாறுபாடு இருந்துச்சோ எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு காமிச்சு குடுக்குறாரு. அவங்க திருந்தணும்ன்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாரம்பரியத்தை சேர்ந்தவர். பழமைவாத ஒரு பாரம்பரியத்தை சேர்ந்தவர். 6வது பார்த்தீங்கன்னா, பக்தி வைராக்கியத்தின்படி திருச்சபையை துன்பப்படுத்தினவர். தன்னுடைய அந்த இத ரொம்ப வெளிப்படையா திருச்சபைய நான் துன்பப்படுத்தினேன்றத அங்க சொல்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலயும், 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலயும், அப்போ இந்த சவுல் இந்த எபிரேய வார்த்தை சவுல் இந்த பவுல் வந்து
எப்படி சபையை துன்பப்படுத்தினார் அப்படின்றத 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 9ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள்ல இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். 7வது ஒரு குறிப்பு தான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு குறிப்பா இருக்கு. என்னன்னா, நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. தேவனுடைய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன்னு சொல்லல. கர்த்தருடைய பார்வையில் குற்றம் சாட்டப்படாதவன்னு சொல்லல. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன்னு நினைக்காதீங்க, அதை நிறைவேற்றவே வந்தேன்ட்டாரு. நியாயப்பிரமாணம்ன்றது வெளிப்படையான ஒரு காரியம். ஆனா புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை வெளிப்படையான காரியம்னா, புதிய உடன்படிக்கை உள்ளான மாற்றம், உள்ளான ஒரு 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 வெளிப்பாடு, உள்ளான ஒரு மாற்றத்த கொடுக்கக்கூடியது. ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம், இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வசனம். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ரோமர் 7:11ல பாவமானது கற்பனையிலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. நியாயப்பிரமாணத்தின்படி தன்னை குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னு சொன்ன இதே அப்போஸ்தலனாகிய பவுல், பாவம் என்ன பண்ணுச்சான்? அவரை வஞ்சித்து அவரை கொன்றுச்சான். அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படலதான். ஆனா பாவம்ன்றது அந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது மாத்திரமல்ல, இப்ப அதை விட ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்றத உணர்ந்து அவருக்கு அது இது இருக்கு. அதனாலதான் இப்ப என்ன சொல்றாரு, மாம்சத்தின்படி மேன்மை பாராட்டக்கூடியவனா இருந்தா நான் வந்து ஒரு 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், அதாவது நியாயப்பிரமாணத்தை குழந்தையிலிருந்தே ஃபாலோ பண்றவன், எனக்கு கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடியே நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டவன், இஸ்ரவேலன், பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், அடுத்தது பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், அதாவது என்னுடைய மார்க்கத்தை எதிர்க்கிற, என்னுடைய மார்க்கத்திற்கு விரோதமாய் பேசுகிற எல்லாவற்றையும் நான் எதிர்த்து போரிடுவேன், எதிர்த்து அவங்களை அழிப்பேன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆளா காமிச்சுக்கிற ஒரு ஆளு, நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவர். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மகிட்ட இருக்குமான்னு கேட்டா இருக்கும். நமக்குள்ளேயும் நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பண்பாடு, நம்ம அது இதுன்ட்டு இப்படிப்பட்ட சில பெருமைகள், இனப்பெருமைலாம் வந்துடவே கூடாது. இவைகள் எல்லாமே வேஸ்ட். இதை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது. இது சோறு போடுமான்னு கேட்டா சோறு போடாது. இந்த நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த ராஜ பரம்பரைன்ட்டு சில இடத்துல இந்த டிவி ஷோஸ்ல ஒரு இதை வந்துச்சு. அவர் சூப்பரா கேட்டாரு, அந்த ஆங்கர் கேட்டாரு. அவர் அந்த பையன் காலில் தூக்கி விட்டுட்டு அப்படியே வச்சு, இந்த பாருங்க சார் ராஜ நடன்ட்டு நடந்து காமிச்சான். கேட்டாரு, இது உனக்கு சோறு போடுமான்னு கேட்டாரு. நீ என்ன வேலை செய்யற? கொத்தனாரா வேலை செய்யற? ஏன்டா நீயே கொத்தனாரா வேலை செய்யற, ஒருத்தட்ட போய் கூலிக்கு தான் நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இதுல நான் ராஜ நடன்ட்டு புடிச்சு அவனை போட்டு எல்லாருமே கலாய்ச்சாங்க, இது பண்ணாங்க. இங்க அது மாதிரிதான். இதெல்லாம் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனப்படாது. இந்த இனப்பெருமை, இந்த மதப்பெருமை, நான் கிறிஸ்தவன்ட்டு அந்த அந்த இது கூட நமக்கு தேவையே இல்லை. எந்த பெருமைகளும் நம்மை ஒன்றும் இது பண்ணாது. நமக்கு அது வந்து சோறு போடாது, நம்மளை வாழ செய்யாது, நம்மளை பரலோகத்துக்கு கூட்டி போகாது. கர்த்தரை பின்பற்றினா மாத்திரம் தான் நமக்கு பரலோகம். சொல்லிட்டு தான் இப்பதான் வராரு. இப்ப இந்த 6 வசனங்கள் இந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டு, இந்த 7 காரியங்களை சொல்லிட்டு 7ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆயினும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, எதெல்லாம் எனக்கு லாபமா இருந்துச்சோ, ஒரு இடத்துல சொல்றாருல, இந்த 100க்கு அதிபதி வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அவருக்கும் அந்த கான்வர்சேஷன்ல சொல்றாரு, ரோமர் இப்ப அடிச்சுட்டாங்க, அடிச்சு ஜெயில போட்டாங்க. உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. நான் வந்து ஒரு ரோம பிரஜையை வந்து நீ இப்படிலாம் செய்யலாமா அப்படின்ட்டாரு. உடனே அவங்களுக்கு பயந்துட்டாங்க. ஏன்னா ரோம பிரஜை அப்படி செய்யக்கூடாது. ஐயோ நீங்க ரோமரா, எப்படி நீங்க வந்து ரோம குடியுரிமை பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு, நான் அந்த 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 அதிகாரி சொல்றாரு, நான் மிகுந்த திரவியத்தினால் ரொம்ப செலவு பண்ணி, நிறைய செலவு பண்ணி இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த அதிகாரி சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் அந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாகவே நான் பிறந்தேன்றாரு. அப்ப நிறைய இடங்கள்ல அவருக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் அவருக்கு லாபமா இருந்துச்சு. நான் சொல்லியிருக்கேன், ரோம இந்த நிருபத்தின் ஆரம்பத்துல நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு
பட்டணத்திலயும் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஜட்ஜ் மாரி ஒருத்தர் உட்கார்ந்துருவாரு. உட்கார்ந்தோனே நான் வந்து சீசரை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்றேன். ஆண்டவராய் ஒத்துக்கொள்றேன் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணணும்? தங்கள வந்து அதுல அடையாளப்படுத்திக்கணும். இந்த பட்டணத்துல இத்தன நபர் இருக்காங்க. 100 பேர் இருக்காங்கன்னா, அதுல எத்தன பேர் சீசர் தான் ஆண்டவரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற லிஸ்ட் எடுப்பாங்க. அவங்களுக்கு நெறைய இந்த குடியுரிமையின் ஸ்லாக்கியங்கள் இருக்கும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு இது ஒரு பெரிய அடியா ஆயிருச்சு. ஏன்னா அவங்க ஆ ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ தவிர வேற யாரையுமே ஆண்டவரு, கடவுள்ன்ட்டு ஏத்துக்க மாட்டாங்க. இதனாலேயே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் குடியுரிமையின் ஸ்லாக்கியங்கள அவங்க என்ன பண்ணாங்க? இழந்து போனாங்க. இங்க அவர் தான் சொல்றாரு, "ஆகிலும் எனக்கு லாபமா அன்னைக்கு நெறைய இது இருந்துச்சு. ஒரு ரோம பிரஜையா ஒரு கப்பல்ல பயணிக்கிறதுக்கும், மற்ற பிரஜையா ரோம பிரஜைய அந்த குடியுரிமையின் ஸ்லாக்கியங்கள இழந்து கப்பல்ல பயணிக்கிறதுக்கும் நெறைய இது இருந்துச்சு. கட்டுப்பாடு இருந்துச்சு. நெறைய வசதிகள அவங்க இழந்தாங்க. இப்படி லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நீங்க எவைகள எண்ண போறீங்க? நஷ்டம்ன்னு? நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் எண்ணுங்க, அதெல்லாம் எண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய உள்ளத்துல ஆவியானவர் பேசுவார். நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் உங்க உள்ளத்துல எதெல்லாம் நஷ்டம்ன்ட்டு விடணுன்ட்டு உங்க உள்ளத்துல ஆண்டவர் பேசுறாரோ, அது எல்லாவற்றையும் நீங்க நஷ்டம்ன்ட்டு விடுங்க. அது எல்லாவற்றையும் நீங்க விடுங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் திருப்பியும் பாருங்க, எல்லாவற்றையும் கொஞ்சத்த வச்சுக்கிட்டு இது ஆண்டவருக்காய் பயன்படுமே! அதெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. சவுல் ராஜா இருந்தார்ல, அவரு அப்படித்தானே பண்ணாரு. போயிட்டு ஒரு பட்டணத்த தேசத்தை அழிச்சுட்டு வாடான்னா, அங்கிருந்து கொழுத்த ஆடு, மாடுகள் எல்லாம் புடிச்சுட்டு வந்துட்டு, எதுக்குடா புடிச்சுட்டு வந்தேன்னு கேட்டா, இது ஆண்டவருக்கு பலி செலுத்தப் போறேன். போடா! அப்படின்ட்டு ஆண்டவர் நல்லா பொறமண்டையிலே போட்டாரு. அது மாரி இங்க இது ஆண்டவருக்காய் நான் இது பண்ணிக்கிறேன். அந்த கதையே கிடையாது. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். எண்ணினேன், எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். நம்ம ஆண்டவர ஏத்துக்கொள்ளும்போது சில காரியங்கள எண்ண ஆரம்பிச்சுடுறோம். இப்படிதான் அப்படின்ட்டு எண்ண ஆரம்பிச்சுடுறோம். ஆனா இப்ப நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? இப்ப நம்ம செய்றோமான்னு கேட்டா, அங்க ஒரு பெரிய லேக் வந்துறக்கூடாது. அப்ப எண்ணணும், எண்ணிக்கொண்டே இருக்கணும். 14ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அது தொடருகிறேன்ட்டு வரும்னு நெனைக்கிறேன். 14ஆம் வசனத்துல. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி அந்த டார்கெட்டு ஃபியூச்சர்ல இருக்கு. அந்த டார்கெட்ட நோக்கி நானு தொடருகிறேன். அத நோக்கி நான் பயணிக்கிறேன் அப்டின்ட்டு அங்க சொல்றாரு. சொல்லி நெறைய வேத வசனங்கள் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல இத பார்க்கலாம். ஒரே ஒரு காரியத்த மட்டும் பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல எலியா தீர்க்கதரிசிக்கும், இந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் பெரிய இது வந்துருச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எலியா தீர்க்கதரிசி கேட்கிறாரு, "எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க? எது வரைக்கும் இப்படி செய்வீங்க? ஒண்ணு பாகால் வேணும்னா பாகால்ட்ட போ. கர்த்தர் வேணா கர்த்தர்ட்ட வா. இதுக்கும் போவேன், அதுக்கும் போவேன். இதையும் செய்வேன், அதையும் செய்வேன்." அப்படின்னா, கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். அ அவரு நம்மள வேஸ்ட்டா நெனச்சுருவாராம். நாம சில காரியங்கள் வேஸ்ட்டுன்னு நெனச்சு நாம போடல அப்படின்னா, நாம வேஸ்ட் ஆயிருவோம். இந்த பழந்துருத்தி மாரி தான். புளித்த மாவும், மொத்த மாவையும் காலி பண்ணிருன்ட்டார்ல. பழந்துருத்தி இந்த உவமையெல்லாம் வச்சுக்கோங்க. சில காரியங்கள்ல நமக்குள்ள இருக்கிற வேஸ்ட்டான காரியங்கள, நாம களை எடுத்து போடாவிட்டில் போடாவிடா போ போடலன்னா, கர்த்தருடைய பார்வையில நாம வேஸ்ட் ஆயிருவோம். அப்ப எது டேஞ்சரு? எது எது வந்து நல்லது நமக்கு? நாம தூக்கி போடுறதா? இல்ல கர்த்தர் நம்மள தூக்கி போடுறதா? கர்த்தர் தூக்கி போடுற ஆள் கிடையாது. அவர் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர் கிடையாது. இந்த 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 மனிதன் பேசும்போது கூட அவன் மேல் அன்பு கொண்டுன்னு தான் வருது. அவர் அன்பு வைக்கிறாரு. அன்புள்ள தேவன் தான். ஆனா நாம அங்க இல்ல, நாம அந்த நிலையில இல்ல அப்படின்னா, யார் நம்மள காப்பாத்த முடியும்? எபிரேயர்ல வாசிக்கிறோம்ல. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவரே நம்ம மறுதலிச்சு போயிட்டா, எது நம்மள காப்பாற்ற முடியும்னு நம்ம பார்த்துட்டு வரோம்ல. அது மாரி எலியா தீர்க்கதரிசி கேட்கிற மாரி, எவ்வளோ நாள் இப்படி 2 திணைவுல 2 நிலையில இருப்பீங்க? கர்த்தர் அறியாதவனா, ஏதோ ஒரு காலகட்டத்தில அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ஏதோ ஒரு காலகட்டத்தில அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க தங்களை மனத மாற்றிக்கிறாங்க. திருப்பியும் நல்வழிப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா கிறிஸ்தவன்ற போர்வையில, கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டோன்ற போர்வையில, நம்ம தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா, விட வேண்டிய காரியங்கள விடாம, தொடர்ந்து நம்ம பின்பற்றிக்கிட்டு இருந்தா, யார் நம்மளை காப்பாற்ற முடியும்? எது நம்மளை காப்பாற்றும்?
எதுவுமே காப்பாற்றாது. அப்ப மாம்சத்தின் மீது நம்பிக்கை ஆறாமல், ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செஞ்சு, உண்மையா, நீதியா, சரியா, கர்த்தருக்கு பிரியம் உண்டாகக்கூடிய ஒரு வாழ்க்கைய வாழ வேண்டியது அவசியம். அந்த மனிதன் நல்ல போதகரே அப்படின்ட்டு இது பண்றான். நம்முடைய ஆட்டம், பாட்டம், நம்முடைய பாட்டு, ஆராதனை இதெல்லாம் கர்த்தர மகிமைப்படுத்தும்னு நம்ம நெனைக்கிறோம். அந்த மனுஷன் நெனச்ச மாரி. நல்ல போதகரேன்னோனே அது ஒரு பெரிய ஐஸ் வச்ச மாரி நம்ம நெனைக்கிறோம். அதேபோல நமக்கு நல்லா ஹை பிட்ச்ல ஒரு நல்ல ஒரு 4 ஆட்டம் ஆடி ஒரு பாட்டு பாடுனா கர்த்தர் மகிமைப்பட்டார்ன்னு நெனைக்கிறோம். கர்த்தர் எங்க உண்மையா மகிமைப்படுறாரு? சபையிலயா? வெளியில. சபைக்கு வெளியில தான் கர்த்தருடைய மகிமை படுறாரு. சபையில இயற்கையா அது நடக்குது. தானா நடக்குது. கர்த்தர மகிமைப்படுத்துறோம். அது உண்மதான். கர்த்தர மகிமைப்படுத்துறோம். கர்த்தர் மகிமைப்படுறாரு. அது அது வேற டாபிக். ஆனா உண்மையாய் கர்த்தர நம்ம எங்க மகிமைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிய தான். நம்முடைய வாழ்க்கை தான். நம்முடைய வாழ்க்கை தான் கர்த்தரை மகிமைப்படுத்தும். இத நம்ம மறந்துறக்கூடாது. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அநேக காரியங்களை போதிப்பார். நாம் அனைவரும் எந்திரித்து நிக்கலாம்.